ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள். ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பன், மேலே க்ளோஸு, ஏன்னா இருக்குது ஹை வரைக்கும் போயிருக்கு. திருப்பி மார்க்கெட் ஓப்பன், நெக்ஸ்ட் மார்க்கெட். இப்போ நான் ஒவ்வொரு ஏரியாவையும் நான் என்ன பண்ண போனேன் அப்படின்னா தெளிவாக போட்டுக்கப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரைஸ் ஆக்ஷன் மூமெண்டமில் தெளிவாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு மார்க்கெட் என்ன ஆகுது, ஓப்பன் ஆகுது, ஹை வரைக்கும் போயிடுச்சு, போயிட்டு என்ன ஆகுது, கீழே வந்து க்ளோஸ் ஆகுது. ஆல்ரெடி ஒரு அப்டன். எகைன் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, ஓப்பன் ஆகி டேரெக்டாக போயிடுச்சு, டேரெக்டாக மார்க்கெட் மேலே போயிடுச்சு. எகைன் மார்க்கெட் என்ன ஆகுது, எங்கே க்ளோஸ் ஆகுதோ அங்கே ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல விக் இல்லை, அதனால நான் வந்து கீழே போகிறல. ஸோ விக் அப்படிங்கிறது இல்லை. இந்த கேண்டலுக்கான விக்குனா கீழே வந்தது. எகைன் மார்க்கெட் என்ன ஆகுது, மேலே போகுது. ஸோ மேலே போயிட்டு ஸ்டாப் ஆனோடனே திருப்பி அடுத்த கேண்டல் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி என்ன ஆகுது, கீழே வந்துருக்கு. ஷார்ட்டாக தெரியுதா, விக்கு வந்துருக்கு. எகைன் மார்க்கெட் மேலே போயிட்டு என்ன ஆகுது, க்ளோஸ் ஆகுது. எகைன் மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகுதோ அங்கேயே ஓப்பன் ஆகுது. எகைன் மார்க்கெட் என்ன ஆகுது, கீழே வருது, விக்கு வைக்குது. எகைன் மார்க்கெட் மேலே போயிட்டு க்ளோஸ் ஆகுது. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா க்ளீனாக ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சரை கொடுத்து மேலே போயிட்டுருக்கு. லோ லோ லோ. ஸோ தெளிவாக என்ன பண்ணுது, ஸ்விங் லோஸை வச்சு தான் அழகாக போகுது. நெக்ஸ்ட் ஒரு பியர் கேண்டல் வருது. ஒரு பியர் கேண்டல் எங்கே ஓப்பன் ஆகுதோ அந்த இடத்துலையே மார்க்கெட் என்ன ஆகுது, க்ளோஸ் ஆகுதோ அந்த இடத்துலையே மார்க்கெட் என்ன ஆகுது, ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி சடனாக என்ன ஆகுது, கீழே வருது. கேண்டலோடைய லோ இதுதான். கேண்டலோடைய லோவை என்ன பண்ணுது, டாமினேட் பண்ணுது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், நம்மளுடைய அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் லோவும் சேர்த்து வச்சு பிரேக் ஆகுது.